தமிழ் டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங். ஸோ என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா iQOO Z3 5G. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு 5G ஃபோனாக அன்பாக்ஸ் ஆக போகிறது இந்த Z3 தான். ஸோ இதான் கிடைச்சி வேறு எந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கல, அதனால் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா iQOOங்கிற பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது விவோட சப் பிராண்ட் தான். மேலே அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் வேல்யூ மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 0.94 ஹெட்டோட இதுக்கு, பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.75. ஸோ இது ஆவரேஜோட கம்மியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மார்க்கெட்டில் உள்ள ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம். 0.94 கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் ஷேர் வேல்யூ போய் 1.6க்கு மேலே போனால் தான் டேஞ்சர். பட் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கடுத்து வேறு எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 22,990. ஆக்சுவலி இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா 6GB 128 ப்ளூ கலரு. இல்லை எம்ஆர்பி இதோட செல்லிங் ப்ரைஸ் இப்போ வந்து 19,990 போட்டிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கலாம், யூஸ் பண்ணி வாங்கினா 17,500 வரைக்கும் இந்த ஃபோனை வாங்க முடியும். அதுக்கடுத்து வேறு என்ன கலர் பார்த்தீங்கன்னா சைபர் ப்ளூ. நம்ம இப்போ வச்சுக்கிற ஃபோனு 5Gயில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேண்டு பற்றி எப்படின்னா 5G சிம் கார்டு வரும்போது தான் இது ஓகேவா இல்லையான்னு தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போனால் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. டேட்டா கேபிள் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கு. சி டைப் கேபிள் தான். இதிலே பார்த்திங்கன்னா 55 வாட்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ உண்மைக்கு 55 வாட் சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு நல்ல சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. விவோவில் எப்போவும் கொடுக்குறது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டரோட கூடிய ஒரு டூல் கீ, அதாவது யூசர் கைட் கிட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம ஃபோனை பற்றி பார்ப்போம். வந்து விட்டது. அதுக்கு முன்னாடி சார்ஜர் இருக்குது, ஹெட்டு, அதையும் பார்த்துடலாம். சார்ஜர் ஹெட்டு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இதில் 66 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாம்னு இதில் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 55 வாட்ஸு. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ பாக்ஸையும் ஓரம் கட்டிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணலாம். வந்து விட்டது iQOO Z3 5G. ஃபஸ்ட்டு பேக் பேனல் பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதோட பேர் வந்து சைபர் ப்ளூ. ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போது தான் தெரியுது. பட் அவங்க சொல்லிக்கிற வெயிட்டு பார்த்திங்கன்னா 185.5 கிராம். சொன்னனால தான் அப்படி தோணுது, இல்லைனா சொல்லலைன்னா 200 கிராம் தான் நம்மளுக்கு ஃபீல் பண்ண தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, லுக் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா பேக்கில் பார்த்திங்கன்னா 3 கேமரா ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேமரா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் 120 டிகிரி வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். செகண்ட் தான் மெயின் கேமரா 64 மெகா பிக்சலோடு கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து மேக்ரோ லென்ஸு 2 மெகா பிக்சலில் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண முடியும். பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. கீழே iQOOங்கிற பிராண்ட் நேமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்டு 120 வரைக்கும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபுல் ரிவ்யூவை பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டச் சாம்பிளிங்கும் 180 வரைக்கும் போட்டிருக்கேன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேமிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு டச் யூஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலும் டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்திங்கன்னா 6.58 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு ஐபிஎஸ் பேனல். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இது யூ டைப் நாச்சு தான். அதுக்கடுத்து கீழ்ப்பகுதியை பற்றி பார்த்தோம்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக் இருக்குது, சி டைப் போர்ட் இருக்குது, சார்ஜிங் போர்ட்டு, ஒரு ஸ்பீக்கருக்கான போர்ட் இருக்குது. மேலும் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போடுறதுக்கான ப்ளேஸ்மெண்ட்டும் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மைக்கும் இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் தான். 2 சிம் போட்டால் உங்களால் மெமரி கார்டு போட முடியாது. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீ ப்ளஸ் பவர் கீ வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸ். ஸோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோனை பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் ஆகிற வரைக்கும் மெயின் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 768G 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் இந்த ஃபோனில் இதான் ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கானா இது கேமிங்கு நல்ல ப்ராசர் தான். மேலும் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 620 Adreno 620 யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான். எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ரெஃப்ரெஷ் ரேட்டு 120 சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம செக் பண்ணியே பார்த்துக்கலாம். கேமிங் தனியாக ஒரு ரிவ்யூ பண்ணலாம். சார்ஜிங் பார்த்திங்கன்னா 55 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி பேட்டரி இமேஜ் இப்போ சொல்லிடுவோம். பேட்டரி இமேஜ் 4400 mAh பேட்டரி. ஸோ 55 வாட்ஸுங்கையில் அவங்களே சொல்லிக்கிறது பார்த்திங்கன்னா 19 நிமிஷத்தில் 50% அப் டு 50% வரைக்கும் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. அதே தான் என்ன சொல்கிறது,
விவோ அப்படியே தான் இருக்குது உள்ள வி ஸ்டோரு. அதாவது என்னென்னா iQOOங்கிற பேர் இல்லைனா இது விவோ ஃபோன் தான். யாருமே iQOOன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரே கம்பெனி தான். அவங்க ஏன் அப்படி பேரை மாற்றி இது பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ யூஸ் பண்ண ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ அந்த எல்சிடி ஸ்க்ரீனுங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ எல்சிடிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னா, ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாள் அந்த எல்இடி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறனால அதையே பார்த்து கொஞ்சம் பிரைட்டாக பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. மற்றபடி டிஸ்பிளேலாம் சூப்பராக தான் இருக்குது. அந்த 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ இப்போ கேமராவோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வீடியோவில் பொக்கே மோட் இருக்குது. சூப்பராக இருக்குது. சார்ஜாலாம் அவ்வளோ சீக்கிரம் எந்த சேஞ்ச் பண்ணாலுமே இது இருக்குது, என்ன சொல்கிறது, நம்மளை கேப்சர் பண்ணது பேக்ரவுண்ட்லாம் பக்கா இது பண்ணுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்னு ஒரு மோட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக. அதை இப்போ பாருங்கள். ஃப்ரண்ட் கேமராவில் இன்னும் ஒரு ஏதோ போர்ட்ரேட் வீடியோ போல் இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக அப்படிங்கப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து எதுவும் யூஸ் பண்ணாலும் இதில் குறை கண்டுபிடிக்க முடியாது போல. பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக என்னோடய ஸ்கின்னுக்கு எடுத்து அங்கிட்டு உள்ளதெல்லாம் கை வைக்கும் போது லைட்டாக கலரிங் தெரியுது தவிர மற்றபடி ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஃபீச்சர் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, இந்த டிக்டாக் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோமா, டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டாங்களா, இப்போ என்னது இருக்குது, அதான் எல்லா இன்ஸ்டாகிராம் ஏதாவது ரீல்ஸ் போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமரா பார்த்துட்டு இருக்கீங்க. 16 மெகாபிக்சல் ஃபுல் ஹெச்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சேம் ஃபோனோட மைக் தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கையில் பிடிச்சிருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு அதுக்கு அடுத்து பார்க்கலாம். பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா இருக்குது. 64 மெகாபிக்சல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாகவே காமிக்குது. மைக்கும் அதே மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபுல் ரிவ்யூவில் இதை கவர் பண்ணலாம். 2x இப்போ வந்து 5 கிட்ட போயிட்டோம். 10 டச் பண்ணுவோமா, 10 டச் பண்ணியாச்சு. கொஞ்சம் நாய்ஸும் இருக்குது. ஓரளவுக்கு அப்படி இப்படி உடையுது. ஸோ எனிவே ஃபுல்லில் பார்த்துக்கலாம், ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஸோ கேமரா பற்றி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஓப்பன் பண்ணால் எல்லா ஃபோனுமே, என் ஃபோனு நான் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து எல்லா ஃபோனுமே வாங்குற அன்றைக்கி தாறுமாறாக இருக்குது. ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ண தான் அதோட உண்மை நிலையை புரியும். ஸோ யூஸ் பண்ணும்போது இதே அளவு மன திருப்தியை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபோன் சொல்லிட முடியும். மேலும் 55 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ போடலாம். ஸோ அதில் வேறு எதுவும் கவர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் சேர்த்து கவர் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் நான் இந்த iQOOட ஃபுல் ரிவ்யூவோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. இது மீவிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் நமக்கு வந்திருக்கு. செக் பண்ணிகிட்ருக்கேன். 5 வாட் ஸ்பீக்கரு நல்லா இருந்துச்சுன்னா இதை பற்றி ரிவ்யூ போடுவோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.